லாரியை கொண்டு கார் மேல் மோதி தாக்குதலில் ஈடுபட்ட எதிர் வீட்டினர். கார் நிறுத்துறதுல ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமா இப்படி தாக்குதலில் ஈடுபட்டதா புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிவேகத்துல லாரிய வேணுமுனே கார் மேல மோதக்கூடிய பரபரப்பு வீடியோ காட்சி வெளியாகி இருக்கு. சென்னை கிழக்கு தாம்பரம் அடுத்த கௌரிவாக்கம் பகுதியை சேர்ந்தவங்க 36 வயதான அனிதா. இவங்களுடைய கணவர் மகேந்திரன். இவங்க இந்த பகுதியில வசிச்சுட்டு வராங்க. இந்த சூழல்ல தான் அனிதா தன்னுடைய கார் மூலமா தன்னுடைய தாய் வீடான சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருக்கக்கூடிய அம்மம்பாளையம் பகுதிக்கு போயிருந்திருக்காங்க. தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வெளியே பஞ்சாயத்து கான்கிரீட் சாலையில தன்னுடைய கார் இவங்க நிறுத்தினதா கூறப்படுது. ஏற்கனவே எதிர் வீட்டை சேர்ந்த அன்பரசி அப்படின்ற பெண்ணோட கார் நிறுத்தினதுல இவங்களுக்கு தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வெளியில தங்களுடைய காரை அனிதா நிறுத்தியிருந்த சூழல்ல அன்பரசியும் அவங்கள சார்ந்தவங்களும் இவங்களோட பிரச்சனையில ஏற்பட்டதா கூறப்படுது. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த பிரச்சனை நடந்ததா கூறப்படுது. அப்போ அனிதாவையும் அவங்களுடைய அம்மாவையும் கடுமையான தகாத வார்த்தைகளை கொண்டு எதிராளிகள் திட்டி தீர்த்ததாகவும் அவங்களுக்கு உறுதுணையா வந்த பாலமுருகன் அப்படின்றவரு தன்னுடைய லாரியை எடுத்துக்கொண்டு கார் மேல அதிவேகத்துல மோதி காரை சேதப்படுத்தினதா கூறப்படுது. அப்போ காருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த அனிதாவுக்கு பலத்த அடி ஏற்பட்டு அவங்க சிகிச்சைக்காக ஆத்தூர் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில அனிதா கொடுத்த புகாரின் பேர்ல போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையில ஈடுபட்டு வராங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.